அபிரகாம் வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல்களும் தற்போது கூட்டணி கிட்டத்தட்ட அமைக்கப்பட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கிறது. அதாவது தொகுதி பங்கீடு, இதுதான் மிக முக்கியமான கட்டம். இதில் வெற்றி அடைந்த பிறகுதான் கூட்டணி என்பது 100 விழுக்காடு உறுதியாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அந்த அளவுக்கு மிக முக்கியமான கட்டத்தில் பிரதான கட்சியான திமுக மற்றும் அதிமுக உள்ளது. அது மிக முக்கியமாக தொடர்ந்து திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த முரண் கூட்டணி தொடருமா என்றெல்லாம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கப்பட்டு வந்த நிலையில் திமுக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்திருக்கிறார்கள். அதாவது அந்த குழுவின் அடிப்படை 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுக எம்பி TR பாலு தலைமையில் அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் குழு அமைக்கப்பட்ட இன்றைய நாளிலேயே முதற்கட்டமாக இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட அவர் கட்சியை சேர்ந்தவர்கள் கொண்ட குழு திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தொகுதி பங்கீடு தொடர்பாக எத்தனை இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பாக. அதே போன்று அடுத்த கட்டமாக 26ஆம் தேதி 27ஆம் தேதி ஆகிய தினங்களில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தேதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளைய தினத்தில் மதிமுக மற்றும் மனித மக்கள் கட்சிக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து கூட்டணி தொடர்பாக உறுதிக்கான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடத்த வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்காக இன்னும் தேதி என்பது ஒதுக்கப்படவில்லை. அதற்கு முன்பாக காங்கிரஸ் தரப்பில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு முதலமைச்சர் MK ஸ்டாலின் இல்லத்தில் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர், அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் ஆகியோர் இருந்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு மிக முக்கியமான சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொகுதி பங்கீடு குறித்து பேச வேண்டும் என்றால் தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவை சந்தித்துதான் ஒவ்வொரு கட்சியும் பேசி வருகிறார்கள். நாளை இன்னும் தீவிரமாக அந்த குழுவை சந்தித்து பேச இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிக்கும் தேதி ஒதுக்கப்பட்டு அவர்கள் அந்த குழுவை சந்திப்பதற்கான நேரங்கள்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா காங்கிரஸ் கட்சி எப்போது சந்திக்கும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் முதலமைச்சர் MK ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது நீடிக்குமா, தேர்தல் வரை நீடிக்காது, அவர்களுக்குள் பல முரண்கள் இருக்கின்றது, பங்கு அதிகாரத்து பங்கு என்பது காங்கிரஸ் உறுதியாக இருக்கிறார்கள், அதிக தொகுதியில் கேட்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்த நிலையில் எதிர்க்கட்சியில் தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்ட நிலையில் இந்த அடுத்த கட்டத்தை நோக்கி திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்கின்றது. அவர்களுக்கு இந்த பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான அவர்களுக்கு அந்த நேரம் நெருங்கிவிட்டது. அதை நோக்கி அவர்கள் சரியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த சிக்கலும் இல்லை என்பதை இந்த சந்திப்பு காட்டுவதாகவே பார்க்கப்படுகின்றது. அதில் மிக முக்கியமாக காங்கிரஸ் தரப்பில் கிட்டத்தட்ட 41 தொகுதிகள் வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். அதற்கு முன்னதாக அந்த திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை குழுவை சந்திப்பதற்கு முன்னதாகவே தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலினை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருப்பது என்பது மாற்று கருத்து இல்லை. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த சந்திப்பை அடுத்த கட்டமாக காங்கிரஸ் தரப்பில் தொகுதி பங்கீடு தொடர்பாக செல்வ பெருந்தகை தலைமையில் திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்வார்கள். அதற்கு முன்னதாகவே பரஸ்பர சந்திப்பு என்பது நடைபெற்றதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக கடந்த வாரம் தமிழகம் வந்த, குறிப்பாக சென்னை வந்த KC வேணுகோபால், அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயர் நீக்கத்தை கண்டித்து பேரணி என்பது நடைபெற்றது. அப்போது சென்னை வந்த KC வேணுகோபால் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்திக்காமல் சென்றார். அப்போது திமுக தரப்பில் நேரம் அதற்காக ஒதுக்கப்படவில்லை, சட்டமன்றம் நடைபெற்று வந்த காரணத்தால் நேரம் ஒதுக்கப்படவில்லை என்றெல்லாம் காரணங்கள் சொல்லப்பட்ட நிலையில் அதுவும் அதை ஏதேனும் அரசியல் காரணம் இருக்கிறதா, ஏன் இந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்றெல்லாம் தொடர்ந்து விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வந்தது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த வாரம் போது முதலமைச்சர் MK ஸ்டாலின் KC வேணுகோபால் சந்திப்பு நடைபெறாமல் இருந்தது, பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அதற்கும் தற்போது இந்த சந்திப்பு முடிவு பெற்றிருப்பதாக பார்க்கப்படுது. எது இப்படியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையில் KC வேணுகோபால் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உடனான இந்த சந்திப்பு என்பது காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட எந்த பிரச்சனையிலும் சுமூகமாக இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக தொகுதி எண்ணிக்கை ஒதுக்கு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு முன்னோட்டமாகவே இந்த சந்திப்பு அமைந்திருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அபிரகாம்.